காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழிற்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க. இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இதுக்கு வாயில தான் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு பேசவிருக்கு. யாரு பார்க்கவே மாட்டீங்க, யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டீங்க. உண்மையை உடச்சி பேசுறதுல மகர ராசி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. யார்கிட்டையுமே இந்த ஜாலரை அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. இதனாலேயே இவங்க எல்லாரும் இந்த கலியுகத்தில் வாழ்றதுக்கு ரொம்ப அன்ஃபிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே இவங்களுக்கு சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாரா வேணா இருங்க, நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாகவே இருக்கட்டும், கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும், தப்புனா தப்பு தான், புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. யாருக்குமே அடுப்பணிஞ்செல்லாம் வாழவே மாட்டாங்க. உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா, உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீங்கள் வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பா நான் எதையுமே பண்ண மாட்டேன். இதுதான் மகரங்க. அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்தில் இவங்களோட எதிரிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாசமாக பேசி கவுத்தர்றாங்க, இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை ஏமாத்திடுறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தன்னோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனையாக இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது. பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களினுடைய ப்ளஸ் என்னன்னா, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களுடைய மைனஸ் என்னன்னா இதுதாங்க. ஏன்னா இதை வச்சுதான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிக்கிறாங்க. இது எல்லாமே உண்மைன்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுல தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படி ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால் அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் கண்கூடா ஏறாம குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இப்படி பாசத்திற்கும் நேசத்திற்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இந்த நேரத்துல உங்களை காப்பாத்த நினைக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அதிபதி நினைக்கிறாருங்க. சாமி அமைதியா இரு, என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல, ஒரு 138 நாள் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி நான் தடுத்து நிறுத்துறேன், உஷாரா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போறாரு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவர் அதிபதியா வச்சதுனால தான் என்னவோ தெரியல, எனக்கு பார்த்தா சூதுவாதி தெரிய மாட்டேங்குது, சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது, கழிக்க தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ அதையெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், உண்மையா வரக்கூடிய வாய்ப்பை எப்பவும் போல உன்னோட கையில வாழ்ந்தா வாழ்க்கையில வாழ்ந்தா போதும், நல்லா இருந்துக்கலாம். அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போறாரு அப்படின்னா, நீ நடக்கிறது எல்லாமே சுபப்பலனா நடக்க போகுதுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா கூட சரி, அதுல பணவரவு இருக்குங்க, நிதிநிலை வலுவா இருக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும், தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது. உங்க எதிரிகள் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு தீர்வு நினைச்சாலே போதும், அங்க வாழ்க்கை அதோ கதை தான். உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெரிச்சு ஓட போறாங்க, புரியுதுங்களா? அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டங்க. ஆளும் கட்சிக்கிட்டேயே உங்களுக்கு பெரும்
ஆதரவு கிடைக்கும். இதனால் வரைக்கும் அரசியல்ல ₹1 கூட சம்பாதிக்க நினைக்காதவங்க கூட வருமானம் அப்படிங்கிறது பெற போறீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, உயரதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகமா கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்யறீங்களா, புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது. எப்படி பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. குறிப்பாக தாய் வழியில் உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை பார்த்து செய்வாங்க. உங்களினுடைய நன்மதிப்பு உயரப்போகுதுங்க. அதிகமாக பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக கல்வியில் கலையில் வெற்றி சூட்டி நாட்ட போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது. வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம், அதனால் வசதியான வாகனத்தை வாங்க போகிறீங்க. உடலில் எப்போவுமே கவனிச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் உணவு அருந்திக்கோங்க. நல்ல தண்ணி குடிச்சு உங்களுடைய உடம்ப நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். அதில் கரெக்டாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்கவே வேண்டாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் கொடுப்பாருங்க. நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. நீங்கள் உறவை தக்க வச்சுக்க பாருங்க. தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனசில் இருந்த வருத்தங்கள் மாதிரி இப்போ எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில காட்டாம இருந்தீங்க இல்லையா, அதே மாதிரி இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேண்டாங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போகுது. எல்லாருமே உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்குங்க. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பணவரவு தாராளமா இருக்க போகுது. புதிய உறவுகள் உங்களை சேர போகுது. வருமானம் பெருக போகுதுங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை மகரம் செய்யவே கூடாது அப்படின்னா என்ன தெரியுங்களா, உங்களை பத்தின ரகசியங்களை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும், ஏதாவது எந்த பிளட்குள்ள கூட கலந்த உறவா இருக்கட்டும் சொல்லக்கூடாதுங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறை எண்ணம் அதிகமா இருக்குங்க. அதிகம் வாழ்த்தும் இது நடக்குங்க. செய்யாத பேச்சை, அதாவது யாரோட பேச்சையும் நீங்க கேட்காதீங்க. யாராவது நினைச்சா கூட பக்கத்துல சேராதீங்க. அது பங்கு வர்க்கத்துல லாபம் குறைங்க. தொழிலையுமே அதீத லாபத்தை பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இப்ப அடங்கி போவாங்க. தொழில்ல ஏற்படுற இடையூறுகள் விலகுதுங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். நிம்மதியா தூக்கம் வரும். உடல் உபாதைகள் முழுமையா உங்களை விட்டு விலக போகுது. குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படாது. வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். ஆன்மீக சிந்தனைகளோட வாழ்க்கையை நடத்த போறீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைத்திருக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பம் எல்லாமே மறையுதுங்க. தோற்றத்துல ஒரு பொலிவு உண்டாகுது. வேலை கூட வேலை பார்க்குறவங்க வகையை மட்டும் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க. வெற்றியும் அடைய போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றாவது எல்லாத்தையுமே ஒரு கை பார்க்க போகிறீங்க. பண விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையும் இருக்காது. அரசியல் பதவிக்கெல்லாமே மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. தொடர்பு மத்தியிலையும் சரி நல்ல ஆதரவோடு இருக்க போகிறீங்க. விவேகத்தோடு செயல்பட்டு உங்கள் தேவைகளை எல்லாமே சாதிச்சு காட்ட போகிறீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. மற்றவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் செவி சாய்த்தா கூட உங்களுக்கு தோல்விதான் தொடருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களினுடைய வேலைகள் எல்லாமே சுலபமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. சின்ன வாய்ப்பாக
இருந்தால் கூட சரி, அதை பயன்படுத்தி பெரிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பொருளாதாரத்தில் வசதிகள் மேம்படுது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க, எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. படிப்பில் இருக்கவங்களுக்கு தெளிவான சிந்தனையோட நல்ல மதிப்பெண்களை அள்ளி கொடுக்க போறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவி. மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு எத்தனை நாள் யோசிச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள், இந்த காணொலியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்தது வரக்கூடிய 60 நாட்கள், அதாவது இனி வரக்கூடிய 60 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இத்தனை நாளாக மகரம் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில நாட்களாகவே எதை தொடங்கினாலும் தடைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். பணம் வந்தாலும் அந்த பணம் கையில் நிற்காத ஒரு நிலை உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் மட்டும்தான் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதாவது மகரம் கீழே விழுந்தா சரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு முறை மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஏற்றம் மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மறுபடியும் நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையும் பின்னோக்கி நகரவே மாட்டீங்க. அதில் பாதாளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் தாங்க இது. வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற 3 பெரிய மாற்றங்களை தாங்க இந்த காணொளியில் இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 3வது மாற்றம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை முழுசுமாக மாற்றக்கூடியது. அதாவது வேத ஜோதிடப்படி சனி கிரகம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது ஒரு மனுஷனோட பொறுமையை சோதிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சனி கஷ்டத்தை கொடுப்பதற்காக மட்டுமே வராது, அது உங்களை உயர்த்துவதற்காக வரும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சில ராசிகளுக்கு சோதனை வரும். ஆனால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவு திறக்கும். ஏன்னா அந்த சில ராசிகள் இத்தனை நாளாக வேர்வை சிந்தி உழைத்த ராசி, அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அனுதினமும் நினைச்ச ராசி. மிகப்பெரிய அளவில் அப்பேற்பட்ட மகரமும் அப்பேற்பட்ட ராசியில் மகர ராசியும் ஒன்றுங்க. முதலாவது வரக்கூடிய பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டத்தில் இருக்க கூடிய மிகப்பெரிய நிலை என்ன? பணம். அந்த பணம் உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில வருஷங்களாகவே நீங்கள் சம்பாதிச்ச பணம் நிற்காம போயிருக்கலாங்க. எதிர்பாராத செலவுகள், கடன்கள், மன அழுத்தம், இது எல்லாமே அந்த பணத்தால் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. ஆனால் சில மகர ராசிக்கு மட்டும்தாங்க அந்த நிலை மாறும். அடுத்த 60 நாட்களில் சில பேர்த்துக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன் சில பேர் அப்படின்னா, மகரத்திலையும் சிலர் கடந்த காலத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மாற்றம் பொறுமையாக வரும். நான் வளர்ந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் இரவும் பகலும் உழைச்சிங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த 2026 வாழ்க்கையோட கதவுகள் திறக்க போகுது. சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும். பணம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். பணவரவு அமோகமாக இருக்க போகுதுங்க. இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரே ஒரு இரவில் நிச்சயமாக நடக்கும். அதாவது ஒரே ஒரு இரவு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு விதிக்கு சக்தி வாய்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெய்வ சக்திகளும் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தகரமாக இருந்த மகரம் தங்கமாக மாறியே தீருங்க. 2வது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, வேலை மற்றும் தொழிலில் மகர ராசிக்காரர்களே பொதுவாகவே ரொம்பவுமே கடினமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க.
நீங்கள் பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யவே இல்லை. இன்னும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நான் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வேலையவே செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சில பேர் கடந்த காலத்தில், அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவில் அந்த கேள்விக்கான பதில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நோக்கி வரும். அது உங்களுக்கு வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது.